சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ். சொன்னபடி செய்த ஸ்டாலின் அரசு. தீபாவளிக்கு முன்பாக கைக்கு வந்த போனஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போனஸ் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். அதன்படி சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தற்போது வங்கி கணக்கு மற்றும் நேரடி முறைகளில் போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிய கழகம், தமிழ்நாடு வளத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தீபாவளியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் வழங்கப்படும். அதன்படியே இந்த ஆண்டும் அரசு சார்பாக போனஸ் அறிவிக்கப்பட்டு உள்ளது. 2.95 லட்சம் ஊழியர்களுக்கு மொத்தமாக இந்த போனஸ் வழங்கப்படும். உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 8.66% வரை போனஸ் வழங்கப்படும். 20% போனஸ் வழங்க ரூபாய் 376 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். 20% ஊதியம் மற்றும் கருணை தொகை போனஸாக வழங்கப்படும். நிரந்தர பணியாளர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் 8,400 மற்றும் அதிகபட்சம் ரூபாய் 16,800 போனஸாக பெறுவார்கள் என அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். மேலும் விரைவில் அகவிலைப்படி தொடர்பான அறிவிப்பையும் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு முன்பாக அகவிலைப்படி தொடர்பாக அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி அதாவது DA 3% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு ஜூலை 1 முதல் அதாவது பின் தேதியிட்டு அமலுக்கு வரும். தமிழக அரசும் இதே அளவு அகவிலைப்படியை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது 2வது முறை. கடந்த மார்ச் மாதம் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டது. அப்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் 53% இருந்து 55% உயர்ந்தது. இதற்கு 4 மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது CPI அடிப்படையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருமுறை வழங்கப்படும் அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள் தான் அடிப்படை. இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் 60,000 உள்ள ஊழியருக்கு மார்ச் மாத உயர்விற்கு பிறகு கிடைத்த ரூபாய் 33,000 அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக ரூபாய் 34,800 கிடைக்கும். இந்த 3% அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு எப்படி பிரதிபலிக்கும் என்பதை பார்ப்போம். உதாரணமாக ஒரு ஓய்வூதியதாரரின் அடிப்படை ஓய்வூதியம் 9,000 இருந்தால் தற்போது 55% அகவிலைப்படி அடிப்படையில் 4,950 கிடைக்கிறது. மொத்தமாக 13,950 பெறுகிறார். DA 58% உயர்ந்தால் அவர் 5,220 பெறுவார். இதன் மூலம் மொத்தமாக 14,220 கிடைக்கும். அதாவது மாதத்திற்கு 270 கூடுதலாக பெறுவார். அதே போல 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு ஊழியருக்கு தற்போது 55% DA உடன் 9,900 கிடைக்கிறது. மொத்தமாக 27,900 ஆகிறது. DA 58% உயரும் போது 10,440 அதிகரித்து மொத்த ஊதியம் 28,440 உயரும். இதன் மூலம் மாதத்திற்கு 540 கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தீபாவளியை முன்னிட்டு இந்த போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிய கழகம், தமிழ்நாடு வளத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.